ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோலன் லவ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 29 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அவங்களுடைய அதாவது ஹீரோவோட அம்மா இறந்ததுக்காக மரியாதை செலுத்த போக அங்கேயே நைட்டு ஃபுல்லாக மழை வருதுன்னு தங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினான கரண்ட் புருஷனான நம்ம யானையும் அவனுடைய ரெண்டாவது பொண்டாட்டியை கொலை பண்ணிடுறான். ஏன்னா ஹீரோயினிக்கு பிறந்த புள்ள இவனுடைய புள்ள இல்லை, இது நம்ம ஹீரோவோட புள்ள அப்படின்றத அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அதனாலேயே அவளை கொண்டு அவள் ஹீரோடைய பாத்ரூமில் போட அவனை இப்போ கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹீரோவை அங்கே கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. ஹீரோனையும் அதையும் பார்த்துக்கிட்டு இப்போ அவனுக்கு தண்டனை கொடுக்குறதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பாரு, உன் பேச்சை கேட்டேன், ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, என்னுடைய ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. யாருடா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தா நம்ம இவன் தான் சொல்லிகிட்ருக்கான். யார்? யானையும் தான் சொல்லிகிட்ருக்கான். நான் எப்படியோ அவனை மாட்ட விட்டேன், கண்டிப்பாக அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரோன் பிரின்சஸ்கிட்ட சொல்லிகிட்ருக்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே மெஜஸ்டியை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறான்னா, ஜென்ரல் இப்படி பண்ணுவான் அப்படின்றத நான் எதிர்பார்க்கல, அவன் பண்ணியிருப்பான் அப்படின்றது தோணலை, ஆனால் இதில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஜஸ்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே கூப்பிட்டு வராங்க. யாருன்னா, நான் ஒரு விட்னஸை மட்டும் கூட்டிகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க, யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க. அதாவது ஹீரோயின் சொல்லிடுறா, நான் தான் அந்த விட்னஸ்ஸு, அவர் என் கூட தான் இருந்தார், அவர் நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருந்தார், அதுவும் மடத்தில் அப்படின்னு சொல்ல நம்ம மெஜஸ்டிக்கு சரியான கோபம். நீ யானையோட பொண்டாட்டி, அதுவும் இல்லாமல் நீ எப்படி அவங்க கூட இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஊர் எப்படி தப்பாக பேசோ, இப்போ ஜென்ரலுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் இருக்குது, நீங்கள் எப்படி ஒன்றா இருக்கலாம், இதுக்கு என்ன வித்தியாசம், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு இங்கே பாருங்கள், நம்புங்க. நான் எப்படி நம்புறது, நீ இதுக்கு முன்னே அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஜஸ்டி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே போல் இங்கே பாருங்கள், என் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஜென்ரல் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாரு. ஆமாம், அவர் என்ன பண்ணாலும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார், உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி நான் அவரை ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் இந்த விஷயத்தினால உனக்கு நிறைய பேர் அவமானம் வருமே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிற. எனக்கு பரவாயில்ல, அவர் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஒன்று சொல்கிறா. இங்கே பாருங்கள், நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் ஹீரோவை கொல்ல சதி செஞ்சிட்ருக்காங்க, அதனால ப்ரெசண்டில் கொஞ்சம் ஆட்களை போடுங்க, அதுவும் உங்களுக்கு நேர்மையான ஆட்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. உனக்கு எப்படி தெரியும் அவளை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்ல, அவர் திறமை வாய்ந்த ஜென்ரல், அவர் இருக்க வச்சு இந்த நாட்டை எதுவுமே பண்ண முடியல, அதனால் அவரை கொல்றதுக்காக சிலர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்க அரசே, நீங்கள் எப்படியாவது அவர் உயிரை காப்பாற்றணும், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி இங்கே இன்னைக்கு நைட்டு அவன் ப்ரெசண்டில் தான் இருப்பான், சீக்கிரட்டாக கவனிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்ல, இவ்வளோ எப்பாடியோ ஒரு வழியாக அவர் உயிரை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அவளுக்கு அவளே சந்தோஷப்பட்டுக்கிறாள். ஆனால் அப்படியே அங்கேருந்து காட்டுறாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் இங்கே 2 பேர் வந்துட்டுருக்காங்க, எங்கள் ப்ரெசண்டில் வந்துட்டுருக்காங்க. இவன் சொன்ன மாதிரியே யாரோ ஒருத்தர் இவனை கொலை வந்திருக்காங்கப்பா, அது யார் அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும், என் ஜென்ரலை காப்பாற்றுறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு நம்ம பிரின்ஸு நன்றி சொல்கிறான். அது யார் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவனுடைய வாசனை எனக்கு பழக்கப்பட்டதாக இருக்குது, அது எந்த வாசனை என்னான்னு தெரியல, நான் ஒன்றா தெரிஞ்சால் கவனம் வந்தால் உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸுக்கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, சரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நானும் முயற்சி பண்ணுறேன், அதுக்குள்ளேயோ எப்படியோ கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்ப ஆரம்பித்தாலேயோ நம்ம பிரின்ஸ் யோசிக்கிறான், இன்னமும் உனக்கு அவங்க மேலே இருக்க அன்பு பத்தலை அப்படின்ட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இங்கே குரோன் பிரின்ஸை கட்டுறாங்க. டேய் உன் பேச்சை கேட்ட வர்றா, உன் பேச்சை கேட்ட, நீ என்ன சொன்ன, நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு வேலை செய்வீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க, திரும்பவும் லேடி இன்சார்ஜ் ஆயிட்டா அப்படின்னா எனக்கு கீழே தானே வேலை செய்யணும், அவன் ஏன் ஜென்ரலாக காப்பாற்றினா, ஏன் அவன் மேலே உனக்கு காதல் இல்லையா, அதாவது அவளுக்கு உன் மேலே காதல் இல்லையா, இல்லை என்ன அப்படின்னு சொல்லிருக்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்க 2 பேரும் வளர்த்தவங்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் அவனுடைய அம்மா அவங்க தான் அவளை எடுத்து வளர்த்தாங்க, அதனால் நன்றி கடனுக்காக தான் அவளை காப்பாற்றிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. நீ ஏதோ சொல்கிற, ஆனால் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ திரும்ப ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்கப்பா 2 பேரும். அப்போ இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது எனக்கே தெரியல, யார் யான். அதாவது எல்லா விஷயத்திலும் நல்லவனாக இருக்கான், ஆனால் ஹீரோ விஷயத்தில் மட்டும் கெட்டவனாக இருக்கான். இன்னும் இருந்தாலும் அதாவது ஒரு புருஷன்ற அளவுக்கு பொண்டாட்டியை விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுப்பானா, அந்த மாதிரி கணக்கு தான் போல். அப்படியே கட் பண்ணி அங்கே காட்டுறாங்க. ஹீரோ தேங்க்யூ சொல்கிறான். ஆனால் திரும்பவும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ எந்த ஒரு விஷயத்துலையும் என் இதுவில் தலையிடாத. ஏன்னா நீயும் சொல்லிட்ட நானும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ திரும்ப திரும்ப ஆபத்தில் போய் சிக்கிக்கிற. அதனால் நீ திரும்பவும் என்கிட்ட என்னை காப்பாற்றுறேன் அப்படி இப்படின்றத எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறான். ஆனால் இருந்தாலும் இவன் மனசு கேட்கல. என்ன பண்ணுறது, ஹீரோவும் அப்படி தான் சொல்கிறா, ஹீரோனியும் அப்படி தான் சொல்கிறா. ஹீரோ போய் காப்பாற்றலையா, அந்த மாதிரி தான் ஹீரோனிக்கு இருக்கும் இல்லையா. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எந்த ஹெல்ப்பு தேவையில்லை, இனிமே நீ என்னுடைய இதுவில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்ல. சரி நான் தலையிட மாட்டேன், நான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இல்லை, நான் உங்கள் அம்மாவுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டா. அப்போ என் மேலே லவ் இல்லை அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, டேய் இப்போ தானடா எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுதுங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் ரொம்ப வலிக்குதுங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் கிளம்பிட்டான். ஹீரோனையும் அவனையும் பார்த்துக்கிட்டு இது கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இது பண்ணிகிட்ருக்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே யானையும் சாக்கு ஏதோ பானம் சொல்லி கொடுத்துட்ருக்க. அவகிட்ட என்ன கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே ஹீரோயினுக்கு அந்த வாசனை, அதாவது அந்த கொலகாரங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்குது இல்லையா, அந்த ஸ்மெல்லு இங்கே வந்திருக்கு. இவ கேட்குறா, என்ன ஆச்சு உங்களுடைய வாசனை ஸ்மெல், அதாவது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பர்ஃப்யூம் வாசனை அதிகம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல. ஆமாம், நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் பிடிக்கல, அதனால இந்த இது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போது இவன் தான் உண்மையிலேயே இன்வால்வ் ஆகிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சாக்கு என்ன பண்ணுறான்னா இவனையும் எதனா பண்ணுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறானா பிடிச்சிக்கிறான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி காலையில் மேன்ஷனை காட்டுறாங்க. இங்கே எல்லாருக்கும், அதாவது வருடம் நம்ம இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வருஷம் ஜூஸ் ஃபேமிலியில் மரியாதை செலுத்தக்கூடிய நாளாங்க. அப்படியே எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியே இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே அவங்க அம்மாக்கிட்ட, இங்கே பாருங்கள் நான் கிராண்ட் ட்விட்டர், அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா அவள் பொண்டாட்டின்னு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜென்ரல் கூட இருந்தது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் வெளியாகனா அந்த இதை சொல்லி தானே ஆகணும். அதனால் இவங்க என்ன பண்ணுறனா இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், அதாவது ஒரு பொட்டியில் போட்டு இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், மலையிலேருந்து ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி போட அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.